ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஐலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் டிவோப்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் டிவோப்ஸில் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிவோப்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் ஜேஎஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸ்லேருந்து இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நோட்டீஸ் பீரியட் வந்து 15 டே, அப்படி இல்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நியூ அப்ளிகண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரிட்டர்னிங் யூசர்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி அப்ளைன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் க்ரியேட் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லாகினுக்கு போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.